மனித வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் கிறிஸ்து நம்மோடு உறவு கொண்டு நம்மை அருள் வாழ்வில் வளர செய்கிறார். தம் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு ஆகிய பாஸ்கா மறையுண்மைகளில் நம்மை பங்கேற்க செய்கிறார். இவ்வாறு மனித வாழ்வின் முக்கிய காலகட்டங்களில் கிறிஸ்து ஆற்றும் செயல்களே அருளடையாளங்கள். கண்ணுக்கு புலப்படாத இறைவனின் அருளை காணக்கூடிய வகையில் தருவதே அருளடையாளங்கள். காணா இறையை மனிதன் காண செய்தது கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்து நல்கிய அருளடையாளங்களை தொடர்வது திருச்சபையே. அந்த அருளடையாளங்களில் பயணிப்போமா? அருட்சாதனங்கள் அருள் வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அருள் சாதனங்களை வாழ்வாக்க வேண்டுமே. அருள் சாதனங்களை வாழ்வாக்க வேண்டுமே. சாதனங்கள் 7 அருள்வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அருசாதனங்களை வாழ்வாக்க வேண்டுமே. 7 அருசாதனங்கள் 7 அருள்வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அருசாதனங்களை வாழ்வாக்க வேண்டுமே. ஜென்ம பாவம் மற்றும் கர்ம பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து நம்மை கடவுளின் பிள்ளைகளாக கிறிஸ்துவோடு நம்மை இணைத்து விண்ணகத்தின் பங்காளிகளாக செய்யும் அருள் அடையாளமே திருமுழுக்கு. உறுதி பூசுதல் தூய ஆவியை நமக்கு வழங்கி உத்தம கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவின் சாட்சிகளாக செய்யும் அருள் அடையாளமே உறுதி பூசுதல். திருமுழுக்கின் வழி நாம் திரு அவையின் உறுப்பினர்கள் ஆகிறோம். உறுதி பூசுதல் வழி நாம் விசுவாசத்தில் உறுதியுடையவர்களாகவும் கிறிஸ்துவின் தீவிர சாட்சிகளும் ஆகிறோம். ஒப்புரவு பாவம் வழியாக கடவுளிடமிருந்து அகன்ற மனித குலத்தை மீண்டும் இறையோடு இணைக்கின்ற அருள் அடையாளமே ஒப்புரவு. செய்த பாவங்களை அனுதாபத்தோடு எடுத்து கூறி அந்த பாவங்களிலிருந்து விடுதலை அடையும் செய்யும் அருள் அடையாளமே ஒப்புரவு. உயிர்த்தெழுந்த இயேசு சீடர்களுக்கு வழங்கிய மிகப்பெரிய அதிகாரமே பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம். நற்கருணை உணவாய் அப்பத்தினுடையவும் திராட்சை ரசத்தினுடையவும் வடிவில் நமது கடவுளாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் ஆன்மாவும் தெய்வீகமும் அடங்கியிருக்கின்ற அருள் அடையாளமே நற்கருணை. இறுதி ராவுணவின் வேளையில் அப்பமும் ரசமும் வாழ்த்தி, இது என் உடல், இது என் இரத்தம் என்று இயேசு மொழிந்த வார்த்தைகள் பலி அர்ப்பண வேளையில் குருவானவர் கூறும்போதே அப்பமும் ரசமும் இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தவுமாக மாற்றமடைகிறது. ആദ്യ കുർബാനയായി ആഗതനാകുന്നു തിരുവോസ്തിരൂപനാമിന്റെ
நோயில் பூசுதல். நோயற்றவரின் ஆன்மாவுக்கு நன்மை அளிப்பதும் ஆன்மாவுக்கு உதவுகின்ற வகையில் அவரது உடலுக்கு சுகமளிக்கும் அருளடையாளமே நோயில் பூசுதல். நோயில் பூசுதல் அருளடையாளத்தின் முதன்மையான குறிக்கோள் உடல் ரீதியான குணமளித்தல் அன்று. அது கண்டிப்பாக நடைபெறும். ஆனால் முதன்மையானது நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற வேளையில் ஆன்மீக வாழ்வின் குணப்படுத்துதலே நோயில் பூசுதல். குருத்துவம். பலியாகி பணிபுரிய இறைவன் அழைக்கும் மாபெரும் அழைப்பே குருத்துவம். பல்வேறு நபர்கள் இறையழைத்தல் என்னும் கடவுளின் அழைப்பை சொந்தமாக்கி பலியாகி பணிபுரிய முன்வருகிறார்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்ற கட்டளையை ஒவ்வொரு குருவானவரும் தங்களுடைய ராவுணவின் வேளையில் இது என் நினைவாக செய்யுங்கள் என்று அருளிய இறைவார்த்தையில் குருத்துவ அதிகாரம் நல்கி இறை மக்களுக்கு சேவை செய்ய இயேசுவால் அழைக்கப்பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டவர்களே குருத்துவ அருளடையாளம் தாரையாய் மாறேனம் உயிரின் நாளம் தெளியும் தீபமாகேனம் காருண்யத்தின் வெண்மழையாய குர்பானா. திருமணம் ஆணும் பெண்ணும் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருப்பதற்கான ஒரு உடன்படிக்கையே திருமணம். ஆணும் பெண்ணும் கடவுளின் முன்னிலும் திரு அவையின் முன்னிலும் அளிக்கின்ற வாக்குறுதியின் மூலம் திருமணம் என்னும் அருளடையாளம் வாழ்க்கையில் தொடர் நிகழ்வாகிறது. ஆணும் பெண்ணும் சுதந்திரமாக முழு மனதோடு பயமோ தயக்கமோ இன்றியே திருமண வாழ்வில் நுழைய வேண்டும். ஆழ்ந்த உறக்கத்தில் கேட்டாலும் திரு அவையின் அருளடையாளங்கள் 7 என்றும் அவற்றின் பொருள் என்ன என்றும் நாம் எப்போதும் நினைவு கூற வேண்டும். ஒரு கிறிஸ்தவனின் வாழ்வு தொடக்கம் முதல் இறுதி வரை எல்லா நிலைகளிலும் இறைவனின் அருளில் திருவருள் சாதனங்களில் தொடர்கிறது. அருளடையாளங்களின் இந்த சிறு பயணம் உங்கள் மனங்களிலும் உங்கள் ஆன்மீக வாழ்விலும் என்றும் தொடரட்டும் என்று வாழ்த்துகிறோம்.